இசூசூவில் டிமேக்ஸ் வி கிராஸ் அப்படின்னு ஒரு பிக்கப் இருக்குங்க, லைஃப் ஸ்டைல் பிக்கப். அதனுடைய எலக்ட்ரிக் வேர்ஷன், அப்டேட்டட் வேர்ஷன், நீங்கள் கான்செப்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இன்டீரியர் பார்க்க முடியாது, ஆனால் டிமேக்ஸ் இவி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உங்களால் பார்க்க முடியும். வண்டி வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் சைட் ப்ரொஃபைல் உங்களால் பார்க்க முடியும். லைஃப் ஸ்டைல் பிக்கப், அதாவது 5 சீட்டர் ப்ளஸ் பிக்கப் கேட்டகரி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மேசிவான அலாய் வீல்ஸ். இது வந்து கண்டிப்பாக நம்ம இது டொயோட்டா ஹைலக்ஸ் மாதிரி வெஹிக்கிள்ஸோட சூப்பரான போட்டி போடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது ஈவி, அதுலேயும் இன்னும் பெரிய ஹைலைட்டாக இருக்குது. எலக்ட்ரிக் கேட்டகரியில் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் பிக்கப் ட்ரக் உண்மையாக சூப்பரான ஒரு விஷயம், நான் எதிர்பார்க்கல. அதை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலரான இது எஸ்கேப் ஜெட் கமர்ஷியல் பிக்கப்பும் இருக்குது. எஸ்கேப் ஜெட்டுங்கிறது இங்கே இசூசுவை பொறுத்தவரை கமர்ஷியல் வெஹிக்கிள், இது கான்செப்ட் இது. ஸோ கொஞ்சம் அப்கிரேட்ஸு, கொஞ்சம் லைஃப் ஸ்டைலான கஸ்டமைசிங் விஷயங்களோட சேர்த்து இந்த வண்டி இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நச்சுன்னு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் இசூசு. ஸோ இது வந்து கமர்ஷியல் பஸ்ஸஸ்ஸு, ஆம்புலன்ஸு அண்ட் இந்த மாதிரி கோச் மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இவங்களும் ஹீரோ இவி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பஸ் ஒன்று ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு. ஆம்புலன்ஸ் பார்க்க முடியும். வேற என்ன பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பஜாஜ், ஆமாங்க பஜாஜ் இருக்காங்கல்ல, பஜாஜோடைய ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக் அது இங்கே நிற்கிது. ஸோ அது இருக்குது நைஸ். அண்ட் அதனுடைய ஃப்ரேம் இங்கே வச்சுருக்காங்க. சிஎன்ஜி எப்படி பேக் பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேர் வந்து கருத்து பகிர்ந்தது. சீட்டு கடையிலேயே இங்கே சிஎன்ஜி டேங்க் இப்படி இருக்குது, இது எப்படி சேஃப்ங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு சுற்றி ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ ப்ராப்பராக சேஃபாக இருக்குன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதனுடைய டிரான்ஸ்பரண்ட் ஷெல்லும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி பேக்கேஜிங்னு காட்டுறதுக்கு. அதுவும் ஒரு ஹைலைட்டாக தான் இருக்குது. ஸோ ரியலி நைஸ். தனியாக தெரியுது சிஎன்ஜி உள்ளே இருக்கிறது எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் நைஸ். அண்ட் அதனுடைய வேறு இன்னொரு வேர்ஷன், கலர் வேர்ஷன் நிற்குது. இவங்களுடைய ஸ்டால் ஃபுல்லாகவே சிஎன்ஜி தாங்க வச்சுருக்காங்க. அதாவது பஜாஜில் இப்போதைக்கு சிஎன்ஜி பைக்குங்கிறது பெரிய ஒரு நியூஸாக போயிட்டு இருக்குங்கிறதுனால அதை மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கலரும் நெட்டி வச்சுருக்காங்க. ஆல்ரைட், சரி வாங்க ஃபர்தராக என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா நம்ம ஓலா இருக்காங்க. ஓகே, ஸோ ஓலாவில் ஆஸ் யூஸ்வல் S1 அதெல்லாம் இருக்குது. ஓகேவா, S1 ப்ரோ இது நம்ம எப்பவும் போல் இருக்கிற S1 ப்ரோ தான். ஆனால் ஓலாவோடைய லேட்டஸ்ட்டான கான்செப்ட் இந்த S1Z, இதுதான் அவங்களுடைய லேட்டஸ்ட் கான்செப்ட். கொஞ்சம் ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் ஸ்கூட்டர் மாதிரி, வெரி நைஸ். ஒரு ஜாஸியான லுக்ஸ், ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஓலா கிக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இன்னும் கொஞ்சம் யூட்டிலிட்டி ஓரியன்டான வெஹிக்கிள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஃப்ளோர் பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து லக்கேஜ் ஏற்றிட்டு போகிறதுக்கும் டீசெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கேரியரும் கொடுத்து ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் குட். அண்ட் அவங்களுடைய பைக் இருக்குது, ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோட்ஸ்டர் எக்ஸுங்கிறது இது வந்து பைக், ஒரு ஸ்லீக்கான பைக், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு லாஸ்ட்டாக ஓலாவில் பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்குது, இதுவும் ரோட்ஸ்டர் தான். ஆனால் இது வந்து நம்ம ரெகுலர் நம்ம அப்பாச்சி மாதிரி, பல்சர் மாதிரி வெஹிக்கிள்ஸ் மாதிரி இதுவும் ஒன்று ஓலா ரோட்ஸ்டர். இதுவும் கான்செப்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் யூ சே? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, சரிங்க. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா நம்ம ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இல்லை, இது பினாக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் பேஸ்டான ஒரு கம்பெனி, யூட்டிலிட்டி பேஸ்டான ஒரு கம்பெனி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே எக்கா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் அடுத்த லெவல் ஃபியூச்சர் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிளாக வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. இது வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. நியூமரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெஹிக்கிள் பார்ப்போமா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே உள்ள ஒரே கூட்டமாக இருக்குது, உள்ளே போவோமாங்க. ஸோ டிப்ளோஸ் மேக்ஸ் இதுதான் அவங்களுடைய லேட்டஸ்டான ப்ராடக்ட். நல்லா இருக்குது. டிப்ளோஸ் ஒரு மாதிரி யூட்டிலிட்டி ஓரியன்டாகவும் இருக்குது, அதே மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாகவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீட்டு நல்ல லென்த்தான சீட்டாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்பெக்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு வந்து நான் வண்டி லான்ச் ஆனது பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ
ஸோ பல கலர்ஸும் இருக்குது. ஆக்சுவலி லுக்ஸ் குட், டீசெண்டாக இருக்குது. சென்ட்ரலி மவுண்டட் எல்இடி ஹெட்லாம் பார்க்க முடியும். எல்இடி டிஆரில் இருக்குது. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளோஸ் மேக்ஸு, அது பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்று. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள். இது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. ஒரு மாதிரி சிட்டி ஓரியன்டான காம்பேக்ட் டைப் வெஹிக்கிள் நினைக்கிறேன். பைக் மாதிரியும் இருக்குது, ஸ்கூட்டர் மாதிரியும் இருக்குது. இட்ஸ் லைக் அ மிக்ஸ் சார்ட் ஆஃப் வெஹிக்கிள். ஸோ ஒரு மாதிரி சாய் ஜங்ஷன் மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி கான்செப்ட். ஸோ இவங்களுடைய ஸ்டால் இது. அடுத்தது ஹெண்டையோடைய ஸ்டால், ஹெண்டையோடைய பெவிலியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க மேஜராக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெக்ஸோ, அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஹைட்ரஜன் வெஹிக்கிளுங்க. ஹைட்ரஜனில் ஹெண்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வண்டி ஏற்கனவே லான்ச் பண்ணி பல வருஷம் ஆச்சு. அந்த வண்டி இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. கிரெட்டா எலக்ட்ரிக் அவங்களுடைய மேஜர் ஹைலைட்டாக இருக்குது. கோபாலகிருஷ்ணன் சார் இருக்கார். அவருடைய நம்ம இன்டர்வியூ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ யா, ஓகே. கிரெட்டா எலக்ட்ரிக், அதுக்கப்புறம் வந்து கிரெட்டாவுடைய ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வேர்ஷனும் இங்கே நிற்குதுங்க. அதாவது எத்தனால் 100 அதில் கம்ப்ளைண்ட்டான வண்டி. சுற்றி சம கூட்டமாக இருக்குது. டர்போவில் எத்தனால் 100, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் பவர்ட் பை E100ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த விஷயமும் நீங்கள் பார்க்க முடியும். ஹாய், இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹுண்டையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜரான ஹைலைட் அவங்களுடைய அயானிக் 9ம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து இது அயானிக் 9லாம் இங்கே கொண்டு வர மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுடைய அப்ராடில் ப்ரீமியம் இருக்கிறதுலே ப்ரீமியமான எலக்ட்ரிக் எஸ்யூவி 7 சீட்டர் எஸ்யூவி, 7 சீட்டோ 6 சீட்டோ மேசிவான எஸ்யூவி இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. லவ்லியாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு டிசைன், ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன். அயானிக் சீரீஸில் இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப்பான மாடல் இதுதான். ஸோ அந்த வண்டி இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஹைலைட்டாக படுது. யா, லுக்ஸ் குட், சூப்பராக இருக்குது. ஸோ இதனுடைய பவர் ஸ்பெக்ஸ்லாம் என்னங்கிறது நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். பயங்கரமான பவர்ஃபுல்லான வெஹிக்கிள், அதே மாதிரி டெக்னாலஜி ஃபீச்சர் ஓரியன்டான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஸ்யூவி. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி டிசைன் இருக்குது பாருங்களேன். இப்படி ஒரு டிசைனை நான் இது வரைக்கும் எந்த வண்டியிலையும் பார்த்ததில்லை. அயானிக் 9 இஸ் அ வெரி வெரி யூனிக் வெஹிக்கிள். லவ்லியாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா கிரெட்டா எலக்ட்ரிக் மேஜர் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஸ்டாரியா இருக்குது. ஸ்டாரியாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுடைய ஃபாரின் மார்க்கெட்ஸில் லக்ஸரி வேனுங்க. அதாவது கியாக்கு எப்படி கார்னிவலோ அதே மாதிரி இவங்களும் ஸ்டாரியான ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க. எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேசிவான வெஹிக்கிள். 3.5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. 3.5னா என்னன்னு தெரியல. ஒருவேளை இன்ஜின் கெப்பாசிட்டியாக இருக்கலாம். ஆனால் இன்ஜின் கெப்பாசிட்டி அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்பெக்ஸ் பார்ப்போமா. ஸ்டாரியா 5 மீட்டருக்கு மேலே வருது, 5.25 மீட்டர். யா கரெக்டுங்க, அது என்ஜின் தான். 3.5 லிட்டர் V6 என்ஜின், 6 சிலிண்டர் என்ஜின் V6, 272 PS மேக்ஸிமம் பவர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோல் இது 18 இன்ச் அலாய் வீல்ஸோட வருது. பெட்ரோலில் இவ்வளோ பெரிய வேனு பா, நம்ம ஊரில் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஓடுன்னு தெரியாது. பயங்கரமாக இருக்குது வண்டி. சரி, ரைட்டு. ஸோ ரெண்டு ஸ்டாரியா இந்தியாவில் லான்ச் ஆனால் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இன்டீரியர் ஒரு தடவை டக்குன்னு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ கார்னிவல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரியர்லேயும் உங்களுக்கு கேப்டன் சேர் செகண்ட் ரோ வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. பவர் கண்ட்ரோல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். தேர்ட் ரோவில் உங்களுக்கு 3 பேர் உட்காந்துக்கலாம். லக்ஸரி டைப் அண்ட் ஃபோல்டபுள் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்குது. இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் பார்க்கலாம். பெரிய சன்ரூஃபும் இருக்குது மேலே, டியூவல் சன்ரூஃப்ஸ், அதுவும் நைஸ். அண்ட் கோ டிரைவர் சீட்டும் பவர்டு. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லேயர் டைப்பில் வித்தியாசமாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தனியாக ஒரு ஸ்க்ரீனாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இந்த வண்டி நம்ம எப்போ ரிவ்யூ பண்ண முடியும்லாம் தெரியாது. ரிவ்யூ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. எங்கே கிடைக்கும்னு கூட தெரியாது. ஒருவேளை உண்டை பிளான்ட்டுக்கு போய் உண்டை ஆஃபீஸ் போனால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம நண்பர்கள் இருக்காங்க உண்டையிலிருந்து. ஹாய். ஹாய். ஸோ அயானிக் 5 லேட்டஸ்ட் அப்டேட்டட் வேர்ஷன் ஃபேஸ் லிஃப்ட், அதுவும் இங்கே நிற்கிது. ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்க முடியும், லைட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க டிசைன். மற்றபடி பேட்டரி ஸ்பெக்கெல்லாம் சேம் தான். செம ப்ரீமியமான வெஹிக்கிள் அயானிக் 5. ரியர் வீல் டிரைவ், 160 PS மேக்ஸிமம் பவர், சாரி 217 PS மேக்ஸிமம் பவர்.
350 Nm டார்க், எக்கச்சக்கமான பவர், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அள்ளி போட்டு உள்ளார்கள். இந்த வண்டி ரிவ்யூ நான் கூட சீக்கிரம் உங்களுக்கு வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஏடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இங்கே கேம் கன்சோல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு ஹைலைட். ஓகே, ஸோ ஹண்டேவுடைய ஸ்டால் இதுதான். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக ஹுண்டாய்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸோடைய ஸ்டால் இருக்குது. AMG-S இங்கே வச்சுருக்காங்க. V8 பை டர்போ பயங்கரமான வண்டிங்க அது. என்ன இருக்குன்னு டக்குன்னு ஓடி காமிச்சிடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. லேட்டஸ்டான கிளாஸ் ஜி வேகனுடைய எலக்ட்ரிக் வேர்ஜனும் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஜி கிளாஸ் சூப்பர், அதுவும் இங்கே இருக்கு. அண்ட் இங்கே ஒரு கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. கான்செப்ட் கார் சூப்பராக இருக்குல்ல, வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு, என்னமோ மீன் மாதிரி இருக்கு, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். ஓகே, தென் வேற நிறைய இருக்குங்க, கவர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிபிள் வச்சுருக்காங்க. இதுவும் V8 பை டர்போ, பியூட்டிஃபுல் 700 Nm டார்க், 476 PS, truly awesome. AMG பயங்கரமாக இருக்குது பாருங்க, மெர்சிடிஸ் பென்ஸ். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா மைபேக் இருக்குது. மைபேக் பார்க்க முடியுமா? ட்ரை. அதான் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது, வேறு லெவலில் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்க. மைபேக்கோடைய EQSல மைபேக்குங்க, கிராஸ் ஓவர் டைப் வெஹிக்கிள், ஆனால் அது வந்து எலக்ட்ரிக்கு. அதுலேயும் மைபேக்கு இருக்கிறதுலே ப்ரீமியம் வெர்ஷன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த கிராண்ட் இது இருக்குது பாருங்கள், ஃபுல் டிஜிட்டல் ஸ்க்ரீனு, அதுதாங்க மெயின் ஹைலைட்டு. மெர்சிடிஸ் பென்ஸோடைய லேட்டஸ்டான டெக்னாலஜி சூப்பர். ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்டால் இதுதான். ஹால் நம்பர் 4 மெர்சிடிஸ் பென்ஸில் ஹுண்டாய் எல்லாருமே வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ரைட், அடுத்து ஹால் நம்பர் 5க்கு போவோம். ஹால் நம்பர் 4 பார்த்துட்டோம்.